அனைவருக்கும் வணக்கம். நான் லெப்டினன்ட் VL விமலா. கதையை பார்ப்போம். இது ஒரு வெவ்வேறான இயற்கை காட்சிகளை தன் வழியில் கொண்டுள்ள நெடுநீண்ட சாலை. அதனால் ஒவ்வொருவரும் இந்த சாலையில் பயணிக்க விரும்புகிறார்கள். ஒரு நாள் பிரதம மந்திரி அவருடைய ஆட்களை அந்த நீண்ட சாலையின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு தடைகளான உடைந்த மரத்தண்டு, உடைந்த கற்கள் மற்றும் புதர்களை வைக்க செய்கிறார். இதற்கு அடுத்து அவருடைய ஆட்களை மறைந்து கொண்டு அந்த தடைகளை கவனிக்க செய்கிறார். பிரதம மந்திரியும் கடைசி தடையின் அருகாமையில் உள்ள இடத்தில் மறைந்து கொண்டார். அவர் யாராவது அந்த தடைகளை வழியிலிருந்து அகற்றுகிறார்களா என்று கவனிக்கிறார். பிரதம மந்திரியின் சில வலிமையான மந்திரிகள் வெறுமனே அந்த தடைகளை சுற்றி அவ்வழியினை கடக்கின்றனர். பலர் பிரதம மந்திரியை குறை சொல்கின்றனர், சாலையை தடைகளின்றி வைக்காமல் இருப்பதற்காக. ஒரு நாள் நடுத்தர வயதுடைய ஒருவர் அந்த வழியாக ஒரு ஆடம்பர சொகுசு காரில் வருகிறார். உடைந்த மரத்தண்டின் அருகாமையில் வரும்பொழுது அந்த நடுத்தர வயதுடையவர் ஒன்று அவர் அந்த வண்டியை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு நடந்தே சேர வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும், அல்லது அந்த தடையை எதிர்கொண்டு அதை அகற்றி தன்னுடைய ஆடம்பர சொகுசு காரிலேயே தன் பயணத்தை தொடர வேண்டும் என்பதை உணர்ந்தார். சிறிது யோசித்து உடனே நேரத்தில் முடிவு செய்கிறார். அவர் அந்த தடையை எதிர்கொண்டு அகற்றி அவருடைய ராஜ மரியாதையான காரில் தன்னுடைய பயணத்தை தொடர்வது என்று. தன்னுடைய காரை விட்டு இறங்கி அந்த உடைந்த மரத்தண்டினை தள்ளுவதற்கு ஏதேனும் உபகரணம் கிடைக்குமா என்று தேடுகிறார். ஒரு நீண்ட மண்வெட்டி கிடைக்கிறது. சிறிது கடினமாக இருந்தபோதும் அந்த மரத்தண்டினை சாலையை விட்டு தள்ளிவிடுகிறார். அதன்பின் சந்தோஷமாக வெற்றி உணர்வுடன் அவருடைய பயணத்தை தொடர்கிறார். சிறிது தூரம் கடந்த பிறகு சாலையின் மீது ஒரு பெரிய அளவிலான கற்குவியல்கள் கிடப்பதை காண்கிறார். அவர் சிறிது எரிச்சல் ஆக்கப்பட்டதாக உணர்கிறார். இருப்பினும் அவர் முடிவின் மீது அவர் கொண்ட நம்பிக்கையும் அதனுடன் இணைந்த முடிவினை பின்தொடர வேண்டும் என்பதற்கான உறுதியான விருப்பமும் அவரை குளிர்ச்சியாக வைத்தது. அவர் தன்னுடைய வண்டியை விட்டு இறங்கி அந்த கற்குவியல்களை சாலையில் இருந்து நீக்குவதற்கான வேலையை இறங்குகிறார். மறுபடியும் சாலையில் இருந்த கற்குவியல்களை அகற்றியதற்கான வெற்றி உணர்வும் அச்செயல் மற்றொரு வகையில் அவருடைய ராஜ மரியாதையான பயணத்தை தொடர உதவி செய்ததும் அவர் மனதை பற்றி கொண்டது. இது அவருடைய பழக்கமாகவே மாறிவிட்டது. மறுபடியும் வெற்றி உணர்வும் அவருடைய பயணமும் தொடர்கிறது. அவர் சென்று அடைய வேண்டிய இடத்திற்கு மிக அருகாமையில் வருகிற பொழுது அங்கு ஒரு புதிய தடை உள்ளது. இந்த முறை அந்த புதிய தடை புதராக இருக்கிறது. இது அவருக்கு பழக்கமாகவே மாறிவிட்டதால் வண்டியை விட்டு இறங்கி உபகரணத்திற்காக பார்க்க அங்கு ஒரு நீண்ட மண்வெட்டியை கண்டுபிடித்து புதரினை சாலையிலிருந்து அகற்றுகிறார். பின்பு தன்னுடைய வண்டிக்கு திரும்பி செல்ல நினைக்கையில் திடீரென்று விலைமதிப்பற்ற கற்களும் தங்க நாணயங்களும் கொண்ட ஒரு பெட்டி புதர்கள் இருந்த இடத்தில் இருப்பதை கவனிக்கிறார். விலைமதிப்பற்ற கற்களுடன் பிரதம மந்திரியின் ஒரு குறிப்பும் இருக்கிறது. அந்த குறிப்பில் இந்த விலைமதிப்பற்ற கற்களும் தங்க நாணயங்களும் சாலையில் உள்ள தடைகளை அகற்றுபவர்க்கே என்று இருந்தது. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் நம்முடைய சூழ்நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை கொண்டிருக்கிறது. எல்லாம் நம் மனப்போக்குதான். ஒன்று, நாம் கடுமையாக உழைத்து தடை கற்களை நீக்கி ராஜ மரியாதையான வாழ்க்கையை வாழலாம், அல்லது
தடைகளை பற்றி குறை கூறிக்கொண்டு ஏழ்மையான வாழ்க்கையில் அவதிப்படலாம். இந்த நெடுநீண்ட வாழ்க்கை பயணத்திலும் கடுமையாக உழைப்பதில் உள்ள நிலைத்தன்மை வெற்றிக்கான பாதையை அமைத்து தருகிறது. சோம்பேறித்தனமானவர்கள் சங்கடங்களை பற்றி குறை சொல்கின்றனர். உள்ளார்ந்த நம்பிக்கை கொண்டவரோ ஒவ்வொரு சங்கடத்திலும் ஒரு தக்க வாய்ப்பினை பார்க்கிறார். நாம் தான் இதை தேர்வு செய்கிறோம். Thanks for watching and don't forget to like, share, subscribe and hit the bell icon for notification. Until we meet in the next video, take care.